அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஎன் மீடியா ஐடி சேனலில் நம்மளுடைய என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டன் அழுத்திட்டு வீடியோவை பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பதிவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். என்ன இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, தொடர்ந்து நம்ம இயற்கை அமைப்புகளை பற்றி ஒவ்வொரு வீடியோ பதிவுலையும் பார்க்குறோம். மலைகளை தாண்டி இப்போ ஆறுகளை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய ஆறுகளை பற்றி பார்த்தாச்சு. இப்போ இந்தியாவில் பாயக்கூடிய ஆறுகளை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் கங்கை ஆறை பற்றி நம்ம பார்த்துருக்க வீடியோ ஆல்ரெடி இருக்குது நம்ம சேனல் பேஜில். பார்க்காதவங்க போய் பாருங்கள். அதே மாதிரி இப்போ ஒரு ஆறு பார்க்க போகிறோம். என்ன ஒரு ஆறு அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு வித்தியாசமான ஒரு பெயருடன் காணப்படக்கூடிய ஒரு ஆறு, பல சர்ச்சைகளுக்கு உண்டான ஒரு ஆறு, இந்தியாவில் பாதி சொந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆறு. அப்படிப்பட்ட ஒரு ஆறு தான். அது என்ன ஆறு அப்படின்னு பார்த்தோன்னா, பிரம்மபுத்திரா அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒரு ஆறு தாங்க. அதோடைய முழு வரலாறை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிரம்மபுத்திரா பேரே பாருங்க, வித்தியாசமா இருக்குது. அதாவது எல்லா ஆறுகளுடைய பெயரும் பார்த்தீங்கன்னா பெண் பெயர்ல தான் இருக்கும். நம்ம இந்தியாவை பொறுத்த அளவுக்கு இந்த கிருஷ்ணா நதிங்கிறது மாதிரி சவுத் இந்தியாவில் அது ஒன்று மட்டும் ஒரு ஒரு ஆண் பெயர்ல இருந்தாலும், பெரிய ஆறுகளில் அதுவும் வட இந்தியாவில் குறிப்பாக வட இந்தியாவில் பார்த்தோன்னா எல்லாமே நதி ஒரு பெண்ணுடைய பெயரோட தான் குறிப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட அந்த ஊர்ல பார்த்தோன்னா இந்த ஒரு ஆறுக்கு பேர் மட்டும்தான் பார்த்தோன்னா புத்திரா, ஒரு ஆணின் பெயரோட அழைக்கிறாங்க, பிரம்மபுத்திரா அப்படின்னு சொல்லி. இது முழுவதுமா பிறக்கிற இடத்துல இருந்து பிரம்மபுத்திராவா அப்படின்னு கிடையாது. இது பிறக்கிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திபெத் நாட்டில் தாங்க உருவாகுது. திபெத்தில் மலைப்பகுதியில் உருவாகக்கூடிய ஒரு ஆறு. அங்கே என்னன்னா இதோட பேரு சாங்போ அப்படிங்கிற ஒரு ஆறு தான். இந்த ஆறு அங்கே உருவாகி ஒரு உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு பள்ளத்தாக்கு திபெத்தில் இருக்கு. எர்லும் இட்சாங்போ அப்படிங்கிற ஒரு பள்ளத்தாக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்கின் வழியா இந்த ஆறு என்ன ஆகுதுன்னா கீழே நீர்வீழ்ச்சியா விழுந்து அதுக்கப்புறம் ஒரு மலைப்பகுதியில டிராவல் ஆகி வரக்கூடிய ஒரு ஆறா இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்கிருந்து கிழக்கு நோக்கி பாயுது. கிழக்கு நோக்கி ஃபுல்லா ஆறு பாய்ந்து நம்மளுடைய அருணாச்சல பிரதேசத்துல என்னன்னா, அதாவது நாம்சா படுவா அந்த மலைப்பகுதியில என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா தென்மேற்காக வளையுது. அந்த இடத்துல வளைஞ்சு நம்ம அருணாச்சல பிரதேசத்துக்குள்ளார என்ட்ராகுது. அப்படி அருணாச்சல பிரதேசத்துக்குள்ளார என்ட்ராகும் போது இந்த பிரம்மபுத்திராவுக்கு பேரு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சியாங். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாங்போன்னு அழைச்சிக்கிட்டு இருந்த இந்த ஆறுக்கு அதுக்கப்புறம் உள்ளார வரும்போது பார்த்தீங்கன்னா சியாங் அப்படிங்கிற ஒரு பேரோட என்ன ஆகுதுன்னா அருணாச்சல பிரதேசத்துக்குள்ளார என்ட்ராகுது. இங்க உள்ளார என்ட்ராயிருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 35 கிலோமீட்டர் டிராவல் ஆகுது. டிராவல் ஆகி கிட்டத்தட்ட ஒரு சமவெளி பகுதியை அடையுது. அங்க என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தீபங் லோகித் அப்படிங்கிற ஒரு 2 ஆறோட இந்த சியாங் அப்படிங்கிற இந்த ஆறும் சேர்ந்து அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுதுன்னா 3 ஆறுகளும் ஒன்று சேர்ந்து அஸ்ஸாம் மாநிலத்துக்குள்ளார என்ட்ராகுது. அஸ்ஸாம் மாநிலத்துக்குள்ளார என்ட்ராகும் போதுதான் இதோட பேர் பிரம்மபுத்திரா அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில அழைக்கிறாங்க. அது வரைக்கும் இதோட அந்த ஆறுக்கு பிரம்மபுத்திரான்னு பேர் கிடையாது. அதுக்கப்புறம் தான் இந்த பிரம்மபுத்திரான்னு சொல்லி அழைக்கிறாங்க. இதோடைய மொத்த நீளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2800 கிலோமீட்டருங்க. அதாவது திபெத்தில் ஆரம்பிச்சு நம்மளுடைய பங்களாதேஷ் வரைக்கும் ஒரு லென்த் எடுத்து பார்த்தோம்னா 2800. இப்ப நம்ம அஸ்ஸாம் வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். அஸ்ஸாம் மாநிலத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிகப்பெரிய ஒரு சமவெளி பகுதியை சமவெளியா என்ன ஆகுதுன்னா பயணிக்குது. கிட்டத்தட்ட ஒரு சில இடங்கள்ல பார்த்தோம்னா இதோடைய அகலம் மட்டுமே 10 கிலோமீட்டர் லென்த்துங்க. 10 கிலோமீட்டர்னா யோசிச்சு பாருங்க எவ்வளவு அகலத்துல இது இருக்குதுன்னு. அதை நம்ம கடந்து போகணும்னா கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் நடக்கணும்னா பாத்துக்கோங்க, அவ்வளவு அகலமான ஒரு ஆறு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஒரு சில இடங்கள்ல தீப்ருகட் அப்படிங்கிற இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரம்மபுத்திரா ஆறு பாத்தீங்கன்னா இரண்டா பிரிந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி மறுபடியும் என்ன ஆகுதுன்னா ஒன்று சேருது.
அப்ப இந்த இதுக்கு நடுவுல இடைப்பட்ட பகுதி வந்து ஒரு தீவு மாதிரி காட்சி அளிக்குது. அந்த தீவுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மஜ்லி தீவு. ஒரு ஆற்றால ஒரு ஏற்படுத்தப்பட்ட ஒரு தீவு அப்படின்னு பார்த்தோன்னா இது இந்தியாவில் இதுதான். நம்ம ஸ்ரீரங்கம் கூட அதே மாதிரி தான். ஆனால் உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு இரண்டாவது தீவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மஜ்லி தீவு தாங்க. ஒரு பெரிய ஒரு தீவு அப்படின்னு பார்த்தோன்னா இது இரண்டாவது தீவு இதுதான் உலகத்திலேயே. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தீவை வந்து உருவாகுது. நம்ம காவேரி ஆறுனால இங்கே ஸ்ரீரங்கம் அதே மாதிரி எப்படி தீவா உருவாகுதோ அதே மாதிரி தான் இந்த பிரம்மபுத்திரனால அங்க அந்த மஜ்லி தீவு அப்படின்னு சொல்லி ஒரு ஆற்றுனால வந்து உருவாக்கப்படுறது. அது இந்த மழை காலங்களில் பார்த்தோன்னா மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு அந்த ஒரு தீவுல வந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் எப்பயும். அதே மாதிரி நம்மளுடைய கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆற்றுல பாலம் கட்டுறதுங்கிறது மிகப்பெரிய சவாலாகவே இருந்தது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 60 காலகட்டத்திலிருந்தே இதுக்கான முன்னெடுப்புகள் எடுத்து 2 அடுக்கு பாலங்கள்லாம் வந்து கட்டப்பட்டிருக்கு. இந்த பிரம்மபுத்திரா ஆறுக்கு நடுவில் கீழே வந்து ட்ரெயின் போற மாதிரி, மேலே வந்து பார்த்தீங்கன்னா பஸ் போற மாதிரி. இந்தியாவிலேயே பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப லென்த்தான ஒரு பாலம் அப்படிங்கிறது கூட நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோ ஒரு லென்த்தான பாலம் இங்கே வந்து கட்டப்பட்டிருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்து 2017 என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த அஸ்ஸாமுக்கும் அருணாச்சல பிரதேசத்துக்கும் இந்த ஆற்று வழியா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2260 மீட்டர் லென்த்துக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாலம் கட்டி இங்க இருக்கக்கூடிய தளவாட பொருட்கள், அதாவது ராணுவ தளவாடங்கள் வந்து அருணாச்சல பிரதேசத்துக்கு எடுத்துட்டு போறதுக்காக ரொம்ப ஃபாஸ்டா வந்து கட்டப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் எதுக்காக இதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய கிழக்கு பகுதி அப்படிங்கிறது, இந்தியாவுடைய கிழக்கு பகுதிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நக்சலைட்டா இருக்கட்டும், ஒரு சைடு சீனாவோட ஆக்கிரமிப்பா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒரு அன்செக்யூரிட்டியான ஒரு பிளேசஸ். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 மாநிலங்கள் அந்த பகுதியில் இருக்கு. அந்த மாநிலங்களுக்கு தொடர்பு கொள்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு. நம்மளுடைய எந்த ஒரு விஷயத்தையும் அங்கே கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப நேரமாகுது. அதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக தான் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை வந்து ரொம்ப 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 அக்யூரா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஸ்ஸாம் வழியா டிராவல் பண்ணக்கூடிய இந்த பிரம்மபுத்திரா பங்களாதேஷ்குள்ள என்டர் ஆகுது. பங்களாதேஷ்ல இதோட பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜமுனா. ஸோ இது அப்படியே அங்கேயே கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டர் டிராவல் ஆகி அங்கே பத்மாங்கிற ஆல்ரெடி கங்கை ஆறு வந்து டிராவல் ஆகிட்டு இருக்கு. அந்த பத்மாங்கிற ஆறு கூட இது என்ன ஆயிடுதுன்னா போய் ஜாயின் ஆயிருக்கு. அப்போ ஜாயின் ஆகி பங்களாதேஷில் போயிட்டு என்ன ஆயிடுதுன்னா கடலில் வங்காள விரிகுடா கடலில் வந்து சங்கமிச்சிருக்கு, கழிமுகத்தில் வந்து கலந்துருக்கு. ஸோ இது டைரக்டாக வந்து கடலில் கலக்கிறதுல கங்கை ஆறோட இணைந்து தான் என்ன ஆகுதுன்னா கடலை வந்து கலக்கப்படுது. ஸோ 2 நதிகளும் இணையக்கூடிய இடம், கங்கை ஆறு பிரம்மபுத்திரம் இணையக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் தாங்க. பங்களாதேஷில் தான் கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டர் பிரம்மபுத்திரா தனியாகவே டிராவல் பண்ணுது பங்களாதேஷில். அதுக்கப்புறம் கங்கை ஆறு கூட, கங்கை ஆறுன்னு சொல்ல மாட்டாங்க பங்களாதேஷில், பத்மா ரிவரில் போய் என்ன ஆயிடுதுன்னா ஜாயின் ஆகி கடலில் வந்து கலந்துருக்கு. இந்த பிரம்மபுத்திரா ஆறு அப்படிங்கிறது திபெத்தில் உருவாகி இந்தியாவில் டிராவல் ஆகி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில் வந்து முடியுதுங்க. கிட்டத்தட்ட 3 நாடுகள் வழியாக வந்து டிராவல் ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஞ்சம் அருணாச்சல பிரதேசம் அடுத்தது அஸ்ஸாம் மாநிலம், இந்த 2 மாநிலங்கள் வழியாக மட்டும்தான் என்ன ஆகுதுன்னா இந்த ஆறு வந்து டிராவல் ஆகுது. ஸோ இதோடைய லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திபெத்தில் தான் பாதிக்கு பாதி தூரம் கிடக்குது. கொஞ்சம் தூரம் தான் வந்து தமிழ்நாடு இந்தியாவில் வந்து அருணாச்சல பிரதேசத்துலேயும் அஸ்ஸாம் மாநிலத்திலையும் வந்து டிராவல் ஆகுது. அதுக்கப்புறம் பங்களாதேஷில் மொத்தம் வந்து 2800 கிலோமீட்டர். இது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆற்றங்கரை ஓரமாக தான் சீனா துருப்புகள், அதாவது சீனாவுடைய ராணுவ துருப்புகள் வந்து இந்தியாவுக்குள்ளார அடிக்கடி அருணாச்சல பிரதேச பகுதிக்குள்ளார என்டர் ஆகுறாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து ரொம்ப அகலமான ஒரு ஆறுங்கிறதுனால நம்மளால வந்து அங்க எல்லைக்கோடு அப்படிங்கிறது கரெக்டா பண்ண முடியாதனால இது வழியா அதிகமா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2வது விஷயம் என்னன்னா திபெத்தை வந்து ஆல்ரெடி வந்து சீனா வந்து ஆக்கிரமிப்புல வச்சிருக்கனால ஸோ இந்த ரிவரை வந்து இந்தியாவுக்கு வந்து வரவிடாம தடுக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்ன அணைகள் கட்டலாம் அப்படிங்கிற ஒரு யோசனைகள்ல வந்து சீனா வந்து ஈடுபட்டு இருக்கு. பாலங்கள் ஏகப்பட்ட தடுப்பு அணைகளும் வந்து கட்டப்பட்டு இருக்கு. ஸோ இது வந்து முழுக்க அங்க வந்து கட்டப்படுறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியாவுக்கு வரக்கூடிய நீரானது குறைக்கப்படுது. ஒரு சில நேரங்கள் அங்க வெள்ளாபாயம் ஏற்படும் போது மொத்த நீர் அங்க திறந்து விடும் போது நம்மளுக்கும் என்ன ஆகும்னா வெள்ளாபாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு நீரால ஒரு நாட்டை வந்து பயப்பட வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சீனா ஒரு சைடு வந்து இந்த பிரம்மபுத்திராவை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க.
ஆனா பிரம்மபுத்திராங்கிறது திபெத்துங்கிற ஒரு நாட்டில் தான் உருவாக்கி டிராவல் ஆகி வருது. பட் திபெத்துங்கிறது இப்ப சீனாவோட கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால இந்த ஆறை வந்து சீனா வந்து என்ன பண்ணிட்டு இருக்குன்னா நம்மளுக்கு எதிராக இந்தியாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை எடுத்து இதை வச்சு நம்ம எப்படி வந்து இந்தியாவை வந்து பயமுறுத்தலாம் அப்படிங்கிற ஒரு டிராவல்ல அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமாக தான் இந்தியா வந்து என்ன பண்ணிட்டு இருக்குன்னா அருணாச்சல பிரதேசம், மணிப்பூர், அஸ்ஸாம் இந்த பகுதிகளில் வந்து அதிகமான ராணுவ படைகளை வந்து அனுப்புறதா இருக்கட்டும், தளவாட பொருட்கள் அனுப்புறதா இருக்கட்டும், அங்கேயே வந்து ஒரு ராணுவ முகாமா இருக்கட்டும், அங்கேயே வந்து ஏவுதளம் ஒரு 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 போர் வந்துச்சுன்னா தற்காப்பா இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் எல்லாமே வந்து இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பாலங்கள் ஏகப்பட்ட பாலங்கள் கட்டப்பட்டு இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதிகமாக நம்ம பண்ணிட்டு இருக்கனால இப்போ சீன ராணுவத்தால அந்த அளவுக்கு முன்ன மாதிரி ஆக்கிரமிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு அரசியல் ரீதியாகவும் சரி, நம்மளுடைய விவசாய ரீதியாகவும் சரி, ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஆறு தான் இந்த பிரம்மபுத்திரா. ஸோ அந்த ஆறை பற்றி நம்ம இன்னைக்கு முழுவதுமாக இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இன்னும் ஒரு ஆறை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம விவாதமாக நம்ம எடுத்து பார்ப்போம் வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.